ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னன்றது அநேகருக்கு புரிய மாட்டேங்குது. நான் பலமுறை சொல்றேன், இப்பவும் சொல்லுவேன், இனியும் சொல்லுவேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு பிறந்த பிள்ளை கிடையாது அப்படின்னா அது ஆசீர்வாதம் இல்லைன்னு இல்லை, அது ஆசீர்வாதம் தான். ஆனா வேதம் சொல்லுகிற ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவனுக்கு பிறந்த பிள்ளையை பத்தி அல்ல. கானான் தேசத்தையே சுதந்திரமா கொடுத்தாரு பத்தியா, அது கிடையாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஆபிரகாம் காலத்தில் நியாயப்பிரமாணம் இல்லை. அப்ப நியாயப்பிரமாணத்தால் தான் ஒரு மனுஷன் நீதிமானாக முடியும். அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஒரு மனுஷன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த நியாயப்பிரமாணத்துடைய சட்டங்கள் தான் நான் நீதிமான அதை கீழ்ப்படிஞ்சா நீதிமானாக முடியும் அப்படின்னா, அப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ற ஒரு சட்டங்கள் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஆபிரகாம் எந்த ஒரு சட்டங்கள், வார்த்தைகள், சத்தியங்கள், வசனங்கள் இல்லாம, எந்த ஒரு கிரியைகள் செய்யாம எப்படிங்க நீதிமனாக முடியும்? விசுவாசத்தால மட்டும்தான். நீ என்ன பண்ணி நீ நீதிமனாக முடியாது, விசுவாசத்தால மட்டும்தான் நீ நீதிமனாக முடியும்.